ஒரு பொண்ணு ரொம்ப நல்லா ஆடுதுன்னா நீங்க அவங்க அம்மா வரைக்கும், அதாவது உங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக அவங்க அம்மா இப்ப நான் உங்களுக்கு அவங்க அம்மா பேசினதை இது என்னன்னு சொல்றீங்கன்னு என்கிட்ட கேட்டேன். எல்லாருக்குமே சொல்றேன். எங்க வீட்டு அம்மாவா இருந்திருந்தா நான் தப்பே பண்ணாலும் கூட நிக்க அந்த தப்போ நீ பண்றது தப்பு அப்படின்னு சொல்லி நீங்க தப்புன்னு சொல்ற அந்த ஒரு விஷயத்த நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணலன்னா நீங்க அந்த அம்மாவே தப்பா சொல்வீங்களா? இப்போ மத்த வீட்ல எல்லாம் அந்த பெத்தவங்க பேசின அந்த ரிலேட்டட் ஆஃப் கண்டென்ட் ஆஃப் ப்ராப்ளமா கமருதீன் அண்ட் பவர் ப்ராப்ளம் அவங்க அம்மா வந்து ஏமா இந்த மாதிரியான விஷயத்தை ஏமா இப்படி பண்ண இந்த இடத்துல நாகரிகம் கருதி பேசாம போறதுதானே நாகரிகம். அதெல்லாம் இல்ல நீ பண்ணது ரொம்ப சரி, உணர்ச்சிக்கு ரொம்ப அதிகமா இடம் கொடுக்காதுன்னு ஒரு அம்மா இதை விட நாகரிகமா எப்படி சொல்றது? அதுக்குதான் அந்த பொண்ணு பயந்துச்சு. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னா அந்த அம்மா வந்து செவுல்ல 2 விட்டு சிவானி அம்மா மாதிரி ஒரு டிராமாவை கிரியேட் பண்ண நினைக்கிறீங்க. அந்த அம்மா அது பண்ணல. அந்த வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜியா அந்த அம்மா வீட்டுல இருந்தாங்க. அந்த அம்மா வந்து ஒரு பாசிட்டிவா எனர்ஜியா இருந்தாங்க. ஆனா அவங்க நெகட்டிவாவே பேசக்கூடாதுன்னா இங்க நான் கேட்கிறேன், இங்க இன்னொருத்தனை விமர்சிக்கிற எவனாச்சும் ஒரு நல்லவன் ஒரு கெட்டவன் காட்டுற ஒரு நல்லவனையும் கெட்டவனையும் காட்டு. இங்க நல்லவனு காட்டுறதுக்கு ஒரு நல்லவன் இல்ல, இங்க கெட்டவன் சொல்றதுக்கு தான் எல்லா நல்லவனுங்களும் இருக்காங்க. எனக்கு என்ன புரியலன்னா நீங்க என்ன வந்து நமக்கு சரஸ்வதி செட் அவங்க கண்டஸ்டன்டே கிடையாது. அவங்கள பெருசா நான் ஏன் விமர்சனம் பண்ணணும்? அவங்க பொண்ணுக்கு என்னன்னா என்ன நல்லது கெட்டது அப்படின்னு சொல்றதுல அவங்க பொண்ணு வந்து இவ்வளவு நாள் இந்த ஷோல என்னென்னலாம் தாண்டி வந்திருக்குன்றத பார்த்துட்டு எதுலெல்லாம் அந்த பொண்ணு தப்பு பண்ணிருக்குன்றதையும் பார்த்துட்டு இந்த ஷோக்குள்ள இந்த பொண்ணு கிட்ட பேசலன்னு சொல்ற நீங்க கமருதீனுக்கு பயம்னு ஒரு கூட்டமே எழுந்துச்சு நின்னு கமருதீனுக்கு பயம் சொல்லிட்டு அந்த அம்மா கமருதீன் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணாங்கன்றதை தான் நான் பார்ப்பேன். ஏன்னா எனக்கு அதுதான் தேவை. அவங்க அம்மா அவங்க பிள்ளைய வீட்டுல திருக்கலாம், வீட்டுக்குள்ள போய் செருப்பகல்ட்டி அடிக்கலாம், இல்ல வீட்டுக்குள்ள போய் அந்த பொண்ணை விளக்க மாத்திர அடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா இந்த ஷோல கமருதீனுக்கு கேட்கறதுக்கு அவ்வளவு ரைட்ஸ் இருந்தோம். கமருதீன ஒரு வார்த்தை கேட்கலன்னா அந்த நாகரிகம் அந்த அம்மாக்கு தெரிஞ்சிருந்தா போதும். நான் பொண்ணை உரண்டை இழுத்தான்னு திவ்யா அம்மா பார்வதியை பேச முடியுது. இல்ல வந்தவங்க இதோ இப்ப வந்து சுபிக்ஷா வீட்டுல கூட பார்வை நம்பாதன்னு சொல்ல முடியும். இப்படி எல்லாராலையும் பார்வை எல்லாருக்கும் உரண்டை இழுத்தா பின்ன அவங்க வந்தா பார்வை கொஞ்சமா செய்வாங்க. வந்தா எல்லாரும் அதான் செய்வாங்க. அவ கேம் ஆடினா அப்படியே சும்மா இருக்கிற உங்க குழந்தைய வந்து சீண்டாம பத்திரமா பார்த்துட்டு தூரக்கவே இருந்து ரசிக்கிறதுக்கு நீ வந்து ரியா மாதிரியான ஒரு மொக்க பீஸ் எல்லாம் உள்ள வந்து சபரி நீ 80 நாள் சும்மா உட்காந்துருக்கேன்னு சொல்லும் உட்காந்து கேட்டுட்டு இருப்பாங்களா?